ஹாய் ஹலோ காய்ஸ், how are you all? ரீசெண்டாக அந்த கமல்ஹாசன் அவர்கள் கன்னடா லாங்குவேஜை பற்றி பேசினது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கு பேக் டு பேக் நிறையா நியூஸ் ரியாக்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் அவர் இப்போ ரீசெண்டாக ஹைகோர்ட், கர்நாடகா ஹைகோர்ட்டில் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி என் படத்தோட ரிலீஸ்க்கு எந்த விதமான பிரச்சனை வராத அளவுக்கு ஸ்டேட் மிஷினரிலேருந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும். அப்புறம் கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் அசோசியேஷனில் இந்த மாதிரி படத்தோட ரிலீஸ்க்கு இந்தமாரி எந்த ஒரு இடையூறும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு ஸ்டேட்ஸ் லீகல் சப்போர்ட் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல. அதுக்காக ப்ளீ பண்ணியிருந்தாங்க கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு. அண்ட் தென் கர்நாடகா ஹைகோர்ட் வந்து ரொம்ப நான் கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸ் ரொம்ப காட்டமாக இருந்ததுன்னு சொல்லலாம். டு அன் எக்ஸ்டென்ட் கொஞ்சம் பார்ஷியலாகவும் அன்எக்ஸ்பெக்டபுளாகவும் இருந்துச்சு கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸு. அதனால் இட்ஸ் ஜஸ்ட் மை கிரிட்டிசிசம். ஓகே, டு அன் எக்ஸ்டென்ட் அது எப்படி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இது நீங்களாக உருவாக்கிட்ட ஒரு பிரச்சனை, நீங்கள் சாரி சொன்னால் முடிஞ்சிடும், ஏன் சாரி சொல்ல மாட்டீங்க, சாரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கோர்ட் வந்து கேன் தே டிமாண்ட் அன் அப்பாலஜி அப்படிங்கிறது பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னோடய முதல் கேள்வி. அப்படி பண்ண முடியுமா? அதாவது நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், நீ மன்னிப்பு கேள் அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்ல முடியுமா? நீ செஞ்சது ஒரு குற்றம், அந்த குற்றத்துக்கு இந்த தண்டனைன்னு சொல்ல முடியும். கான்ஸ்டியூஷனுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் கான்ஸ்டியூஷனும் ஒரு நம்மளோட சட்டம், ஐபிசின்னு சொல்லப்படுறது இப்போல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. பீனலேருந்து க்ரைம்லேருந்து நிறைய இப்போ மாறிடுச்சு. பிஎன்எஸ்ன்னு நம்ம சொல்லுவாங்க. சட்டத்தின் வழியிலாக இல்லை கான்ஸ்டியூஷன் இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்னா, அது இன்னொருத்தவங்க சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணுது, அதுக்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்கணும், இல்லை ஹர்ட் பண்ணதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சாரி கேட்கணும் ஒரு கோர்ட் சொல்ல முடியுமா? அது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அப்படி அவர் சொன்னால், இஃப் ஹீ இஸ் நாட் ஈவன் உணர்ந்தே அவர் சொல்லனா சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம தலையும் உஷாரு, சும்மா பேருக்கு சொல்லுங்கிறதுக்கு மாதிரி சாரிலாம் சொல்ல மாட்டாப்புல. ஆனால் இது ஆர்ஜானந்த் அவர்கள் ட்விட்டரில் ரொம்ப அழகாக கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் உண்மையாலுமே உணர்ந்து நான் அந்த பண்ணது தப்பு, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு உணர்ந்து திருந்தி வருந்தி அவன் அப்பாலஜைஸ் பண்ணுறதுக்கும், நீங்கள் சாரின்னு ஒன்று சொல்லுங்கள் அதுதானே கேட்குறோம், சாரி சொல்லுங்கள் விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? அது எனக்கு புரியவே இல்லை. அதுக்கு பேர் சாரி, அதுக்கு பேர் அப்பாலஜிங்கிறது எனக்கு முதல்ல தெரியல. அடுத்தது, ஸோ இந்த மாதிரி கர்நாடகா ஹைகோர்ட் அப்சர்வேஷனுக்கும் அதை சுற்றி நடக்கிற நிறைய நியூஸ் ரியாக்ஷன் நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு, கவர் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நானும் பார்க்குறேன். நீங்களும் எல்லாம் கூட சேர்ந்து நியூஸை பார்க்குறத நார்மலைஸ் பண்ணுவோம். ஓகே, எல்லோரும் சேர்ந்து நியூஸ் பார்ப்போம் வாங்க. ஓகே, ஹேவியா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆக்டர் வந்து பேசியிருக்காரு, நம்ம கிஷோர் ஆக்டர் இருக்கார்ல, அவர் வந்து பேசியிருக்காரு. அவரோட இன்டர்வியூ முதல்ல பார்த்துருவோம். சின்ன பைட்டு ಕಮಲಹಾಸನ್ ಅವರ ಒಂದು ಹೇಳಿಕೆ ಭಾಳಷ್ಟು அவங்க கன்னடாவில் பேசுகிறாங்க. நம்ம கூகுள் இன்டர்பிரிட்டேஷன் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கிறதால டக்கு நமக்கு வந்து இங்கிலீஷில் சப்டைட்டில் வருது. பெட்டர் ಚರ್ಚೆಗಳು ಆಗ್ತಾ ಇದೆ. ಕೇಳಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀರಾ? ಒಂದು ಕಡೆ ಅವರು ಕ್ಷಮೆ ಕೇಳೋದಿಲ್ಲ ಅನ್ನುವಂಥದ್ದು, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಈ ಬಗ್ಗೆ ಕ್ಷಮೆ ಕೇಳಲೇಬೇಕು ಅಂತ ಒತ್ತಾಯ ಕೂಡ ಆಗ್ತಾ ಇದೆ. ಆಕ್ಟರ್ ಆಗಿ ಈ ರೀತಿ ಭಾಷೆಯ ಬಗ್ಗೆ ಅವಹೇಳನಕಾರಿಯಾಗಿ ಮಾತಾಡೋದು ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಸರಿ? ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದನ್ನು ಅವಹೇಳನಕಾರಿ ಅಂತ ನಾವು ಅಂದ್ಕೊಂಡಂಗೆ. ಯಾಕಂದರೆ ತುಂಬ ತಿಳಿದಂಥ ಮನುಷ್ಯ ಏನೋ ಒಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ ಏನೋ ಒಂದು ಅರ್ಥ ಇರಬೇಕು, ಕೇಳಬೇಕು. ಅದನ್ನು ಹೇಳಿ ಏನು ಅಂತ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ನಮಗೆ ಬಿಟ್ಟಿದ್ದು, ಅಥವಾ ನಮ್ಮ ಹಕ್ಕು, ಅದನ್ನು ಕೇಳ್ಕೋಬೋದು. ಹಂಗಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನು ಅಷ್ಟೊಂದು ಭಾವುಕವಾಗಿ ನೋಡೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಅಂತ ನನಗೆ ಅನಿಸುತ್ತೆ. ಯಾಕಂದರೆ ಎಲ್ಲ ಭಾಷೆಗಳು ಎಲ್ಲಿಂದನೋ ಹೊಟ್ಟು ಬಂದಿರ್ತವೆ. ಸೊ ಹಂಗಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಭಾಷೆ ಮೇಲೆ ಒಂದು ಭಾಷೆ ಆಗ್ಬಿಡಲ್ವಲ್ಲ. ಕನ್ನಡವೂ ಎಲ್ಲಿಂದನೋ ಹೊಟ್ಟು ಬಂದಿದೆ, ತಮಿಳು ಎಲ್ಲಿಂದನೋ ಹೊಟ್ಟು ಬಂದಿದೆ. ಇದರಿಂದ ಅದು ಹುಟ್ಟು ಬಿಡ್ತು ಅನ್ನೋದಕ್ಕೆ, ಈಗ ನನ್ನ ತಾಯಿ ಹೊಟ್ಟೆಯಿಂದ ನಾನು ಹುಟ್ಟಿದೆ ಅಂದರೆ ಒಂದು ಭಾಷೆ ಮೇಲೆ ಒಂದು ಭಾಷೆ ಕೀಳು ಅಂತ ಆಗ್ಬಿಡಲ್ವಲ್ಲ. ಕನ್ನಡವೂ ಎಲ್ಲಿಂದನೋ ಹೊಟ್ಟು ಬಂದಿದೆ, ತಮಿಳು ಎಲ್ಲಿಂದನೋ ಹೊಟ್ಟು ಬಂದಿದೆ. ಇದರಿಂದ ಅದು ಹುಟ್ಟು ಬಿಡ್ತು ಅನ್ನೋದಕ್ಕೆ, ಈಗ ನನ್ನ ತಾಯಿ ಹೊಟ್ಟೆಯಿಂದ ನಾನು ಹುಟ್ಟಿದೆ ಅಂದರೆ ನನಗೋ ನನ್ನ ತಾಯಿಗೂ ಅವಮಾನ ಅಲ್ವಲ್ಲ, ಯಾರಿಗೂ ಅವಮಾನ ಅಲ್ಲ ಅದು. ಸೊ ಸಮಾಧಾನವಾಗಿ ಇದನ್ನು ಭಾವುಕವಾಗಿ ಇದು ಮಾಡಿದೆ, ಭಾವುಕವಾಗಿ ಜನಗಳನ್ನ ರೊಚ್ಚಿಗೆ ಏಳಿಸ್ದೆ. ಯಾಕಂದರೆ ಜವಾಬ್ದಾರಿಯುತ ಸ್ಥಾನದಲ್ಲಿರೋರು ಅದನ್ನು ಮೊದಲು ಮಾಡಬೇಕಾಗತ್ತೆ. ಈಗಾಗಲೇ ನಮ್ಮಲ್ಲಿ ಭಾಷೆ, ಧರ್ಮ, ಜಾತಿ ಎಲ್ಲದನ್ನೂ ಇಟ್ಕೊಂಡು ಬಳಸ್ಕೊಂಡು ಅದನ್ನು ರಾಜಕೀಯ ಮಾಡ್ಕೊಂಡು ಅದನ್ನು ಬಂಡವಾಳ ಮಾಡಿಕೊಂಡು ಅದರ ಲಾಭ ತೊಗೊಳ್ಳೋರೇ ಜಾಸ್ತಿ ಇರೋದ್ರಿಂದ ಇದನ್ನು ಭಾವುಕವಾಗಿ ನೋಡಿದೆ. ಭಾಷೆಯಾಗಿ ಪರಿಗಣಿಸಿ ಒಬ್ಬ ತಿಳಿದ ಮನುಷ್ಯ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ ಏನು ಅಂತ ಕೇಳಿ ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು. ಯಾಕಂತೇಳಿ ಸರ್, ಅವರು ಹೇಳಿದ್ದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿದೆ, ತಮಿಳಿನಿಂದ ಕನ್ನಡ ಬಂದಿದೆ, ಅವರು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್. ಅದರಿಂದ ಯಾವುದಕ್ಕೆ ಅವಮಾನ ಆದಂಗೆ ಆಯಿತು, ಯಾರಿಗೂ ಅವಮಾನ ಆದಂಗೆ ಆಗಿಲ್ವಲ್ಲ, ಬಂದಿದ್ರೆ ಸರಿ. இதில் எங்கடா இன்சல்ட் இருக்கு உங்களுக்கு? வேற லெவலியா மனுஷன். ಅದರಿಂದ ಯಾವುದಕ್ಕೆ ಅವಮಾನ ಆದಂಗೆ ಆಯಿತು, ಯಾರಿಗೂ ಅವಮಾನ ಆದಂಗೆ ಆಗಿಲ್ವಲ್ಲ, ಬಂದಿದ್ರೆ ಸರಿ. ಅದಕ್ಕೆ ಯಾಕಂದರೆ ಬೇಕಾದಷ್ಟು ಥಿಯರಿಗಳಿದೆ. ಒಂದೊಂದು ಭಾಷೆನೂ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು ಅಂತ ಯಾವುದು. There are enough theories about where each language came from. ಅದರಿಂದ ಯಾವುದಕ್ಕೆ ಅವಮಾನ ಆದಂಗೆ ಆಯಿತು, ಯಾರಿಗೂ ಅವಮಾನ ಆದಂಗೆ ಆಗಿಲ್ವಲ್ಲ, ಬಂದಿದ್ರೆ ಸರಿ. ಅದಕ್ಕೆ ಯಾಕಂದರೆ ಬೇಕಾದಷ್ಟು ಥಿಯರಿಗಳಿದೆ.
ಒಂದೊಂದು ಭಾಷೆನೂ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು ಅಂತ ಯಾವುದೂ ನಿಮಗೆ ನಿಖರವಾದ ಮಾಹಿತಿಗಳೆಲ್ಲೂ ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ. ಇದು ಸಂಶೋಧನೆಗಳು ಇನ್ನೂ ನಡೀತಾನೆ ಇವೆ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು. ಸೊ ಒಂದು ಭಾಷೆಯಿಂದ ಇನ್ನೊಂದು ಭಾಷೆ ಬಂತು ಅಂದರೆ ಅವಮಾನ ಅಂತ ಯಾಕೆ ಅನ್ಕೋಬೇಕು ನಾವು? கன்னடಕ್ಕೆ இತಿಹಾಸ ದೊಡ್ಡது. அந்த சப்டைட்டில் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களே சப்டைட்டில் பார்த்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் டக்குன்னு இங்கிலீஷ் அந்தளவுக்கு வேகமாக படிக்காத நம்மளோட வியூவர்ஸ்க்கு சொல்கிறேன். சிம்பிளாக சொல்கிறாரு, ஒரு பாஷையிலேருந்து இன்னொரு பாஷை வந்ததுன்னு சொன்னது ஏன் நீங்கள் அவமானமாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி வந்திருக்கலாம், ஏன்னா அதெல்லாமே தியரிஸ் தான். இப்படி தான் வந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. அதுக்கு ரிசர்ச்சுக்கு தமிழ் என்ன வார்த்தை எப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும்? விஞ்ஞானபூர்வமாக அது நிரூபிக்கிறதுக்கு இன்னும் நிறைய ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும். ஆய்வுகள் தான் கரெக்டான வருது. ஸோ இந்த மாதிரி ஆய்வுகள் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நிறைய நடத்தணும், அப்போ தான் நமக்கு தெரியும். அதனால் இப்போ இது எல்லாமே தியரினா ஒரு அனுமானம், இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அனுமானம் தான். பல அனுமானங்கள் இருக்குது, அதனால் அப்படி சொல்லியிருக்கலாம். இதில் ஒரு தமிழ் மொழியிலேருந்து கன்னடம் வந்ததுங்கிறத நீங்கள் அவமானமாக முதல்ல பார்க்குறீங்கன்னு அடிப்படையான கேள்வி கேட்குறாரு. தரமான, நியாயமான, சென்சிபிளாக, லாஜிக்கலான ஒரு கேள்வி. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆக்டர் கிஷோர். தலைவன் தான் இருக்கிறதுலே ஒரு சென்சிபிளாக பேசியிருக்கான். ಬೇಕಾದಷ್ಟು ಥಿಯರಿಗಳಿದೆ. ಒಂದೊಂದು ಭಾಷೆ ಯಾರಿಗೂ ಆಗಿದೆ, ತಮಿಳಿನಿಂದ ಕನ್ನಡ ಬಂದಿತ್ತು ಅದನ್ನ ಅವರು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಿದ್ರು. ಅದರಿಂದ ಯಾವುದಕ್ಕೆ ಅವಮಾನ ಆದಂಗೆ ಆಯಿತು? ಯಾರಿಗೂ ಅವಮಾನ ಆದಂಗೆ ಆಗಲಿವಲ್ಲ, ಬಂದಿದ್ರೆ ಸರಿ. ಅದಕ್ಕೆ ಯಾಕಂದರೆ ಬೇಕಾದಷ್ಟು ಥಿಯರಿಗಳಿದೆ. ಒಂದೊಂದು ಭಾಷೆನೂ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು ಅಂತ ಯಾವುದೂ ನಿಮಗೆ ನಿಖರವಾದ ಮಾಹಿತಿಗಳೆಲ್ಲೂ ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ. ಇದು ಸಂಶೋಧನೆಗಳು ಇನ್ನೂ ನಡೀತಾನೆ ಇವೆ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು. ಸೊ ಒಂದು ಭಾಷೆಯಿಂದ ಇನ್ನೊಂದು ಭಾಷೆ ಬಂತು ಅಂದರೆ ಅವಮಾನ ಅಂತ ಯಾಕೆ ಅನ್ಕೋಬೇಕು ನಾವು? ಯಾಕಂದ್ರೆ ಕನ್ನಡಕ್ಕೆ ಇತಿಹಾಸ ದೊಡ್ಡದಿದೆ ತಮಿಳಿಗಿಂತ ಏನು ಅಲ್ಲ, ಅದರಲ್ಲಿ ಏನು ಪೈಪೋಟಿ ಏನಿದೆ? ಯಾರ ಜೊತೆ கன்னடாஸ் பிக்கர் ஹிஸ்ட்ரி தென் தமிழ். வேர் இஸ் த காம்படிஷன் கேட்குறாரு. ಯಾಕಂದ್ರೆ ಕನ್ನಡಕ್ಕೆ ಇತಿಹಾಸ ದೊಡ್ಡದಿದೆ ತಮಿಳಿಗಿಂತ ಏನು ಅಲ್ಲ, ಅದರಲ್ಲಿ ಏನು ಪೈಪೋಟಿ ಏನಿದೆ? ಯಾರ ಜೊತೆ ಪೈಪೋಟಿ ಹೇಳ್ತಿದ್ದೀವಿ ನಾವು? ಪೈಪೋಟಿ ಇಲ್ಲಿಲ್ಲ. ಭಾಷೆಗಳು ಎಲ್ಲ ಭಾಷೆಗಳು ಇರ್ತವೆ. ಹಂಗಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಭಾಷೆಗೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಕಡಿಮೆ ಆಗಿಬಿಡುತ್ತೆ ಅನ್ನೋದಿಲ್ವಲ್ಲ. ಏನೇನೋ ಬಂದಿರ್ಬೋದು, ಅದು ಒಂದು ಥಿಯರಿ ಇರ್ಬೋದು. ಇದ್ರೆ ಈಗ ಅವ್ರ ಥಿಯರಿ ಏನಿದೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳೋಣ ಅಷ್ಟೇ. ಸರ್, ಈಗ ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರ ಚಿತ್ರವನ್ನು ಅವರು ಕ್ಷಮೆ ಕೇಳೋ ತನಕ ನಾವು ಬ್ಯಾನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಆಗೋಕ್ಕೆ ಅವಕಾಶ Until the apologies. ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅಧಿಕಾರದಲ್ಲಿರೋರು ಏನು ಹೇಳ್ತಾರೋ ಅದು ನಡೆಯುತ್ತೆ, ಅದು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಅದಾಗಲಿ. ಬಟ್ ನನ್ನ ಒಪಿನಿಯನ್ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇದರಲ್ಲಿ ಯಾರು ಅವಮಾನ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಅವರೊಂದು ಥಿಯರಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ ಆ ಥಿಯರಿ ಹಿಂದಿನ ತರ್ಕ ಏನು ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳೋ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ ಅಷ್ಟೇ. ಅಲ್ಲ, ಅಷ್ಟೇನಾ? ಇದೆ ಸರ್. ಈಗ ಆಪರೇಷನ್ ಸಿಂಧೂರ ಆದ ನಂತರವಾಗಿ அடுத்தது வேறு எங்கேயாவது நோக்கி போகிறாங்க. இது வரைக்கும் ரொம்ப சென்சிபிளாக கரெக்டாக பேசுறது தலைவன் தான். ஃபைனலி ஒன் செலப்டாக ஸ்போக்கன் லாஜிக்கல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் கல்ச்சர் மேலே ஹேட்ஸ் ஆஃப். மிகவும் அறிவுபூர்வமான பேச்சு, அருமை. மெச்சூர்ட் ஸ்பீச் ஃப்ரம் கர்நாடகா. வாழ்த்துக்கள், சிறந்த புரிதல் நிறைந்த மாமனிதர் நீங்கள். கிஷோர் இஸ் அன் இந்தியன் செலிபிரிட்டி ஹூஸ் மெச்சூரிட்டி இஸ் ஹை, ட்ரூ இந்தியன் citizen. We need such good people in government. Let's support him. Not just an actor, he's beyond that, a responsible citizen from Bangalore. ஒளித்து கொண்டிருக்கும் திரை ஹீரோக்கள் எல்லோரும் வெளியே வாங்கப்பா. ஒளிந்து கொண்டிருக்கும் ஒளித்த ஒரு சரி நான் தான் தப்பாக படிச்சுட்டேன், ஃபீல் பண்ண வச்சிட்டாடா டே. கமல் பேசியதில் எந்த தவறும் இல்லை. வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்ல பதில். கிஷோர் ராக்டு ஜேர்னலிஸ்ட் ஷாக்டு தமிழ் கன்னடா. எக்ஸ்ட்ரீம்லி மெச்சூர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரம் கர்நாடகா வைஸ் பிரசிடென்ட் ஸ்பீக்கிங். என்னடா எல்லாரும் இதுவே ஒரு 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 அடிமறையாக இருக்கடா. எக்ஸ்பெக்டிங் த சேம் ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் வித் வைஸ் விஸ்டம் அபவுட் பீப்புள் வேல்யூ, கல்ச்சர், பீப்புள் வெல்ஃபேர், வாட் இஸ் பாலிடிக்ஸ் இன் கர்நாடகா பாலிடிக்ஸ். ஃபர்ஸ்ட் மேன் வித் ஜென்டில் ஸ்பீச். நல்ல விளக்கம், நல்ல தெளிவான விளக்கம். உரை வாழ்த்துக்கள். விளக்க உரை, நல்ல தெளிவான விளக்க உரை வாழ்த்துக்கள். அருமையான பதிவையா, மிகவும் தெளிவான பதிலையா. கிரேட் கிஷோர் சார். வில் நாட் பி சே யுவர் மதர் இஸ் மை மதர், யூ ஆர் மை பிரதர் சிஸ்டர். சேம் வே Kamal sir expresses his love and respect for Shivan and his family. Please respect the legacy. Kamal sir's contribution to Indian cinema at this age. Kamal sir always works with love and respect for fellow beings. Finally, one intellectual statement from Karnataka. From Kishore, not Karnataka. I open believe that he is not from Mass. You are not a representative of entire. You are not a representative of entire Karnataka. Excellent explanation. What understanding. Hands up to you, sir. Great speech from mature Kannada actor love. இதெல்லாம் காட்டவே மாட்டேங்க நமக்கு, அதுதான் சோகம் இல்லை. நாம் தமிழனுக்கு தான் தமிழ் பற்று வரும். தமிழர் நாட்டில் ஒரு தமிழ் வீர நடிகன் இல்லையா? இவர்களெல்லாம் வாய் சொல்லில் வீரர்கள். I don't understand the language except for some similar words. Anyway, this man is my favorite. He is a gentleman. I don't care which language came from which
Even now I'm communicating in English. Everyone speaks their mother tongue language at home, and their own mother is the greatest. Kishore will wish to see you in more Tamil movies, especially in various roles other than being a villain, with love from Malaysia. Honestly and knowledgeable answer, sir. Thank you, Jay Karnataka Mate. Hi Kishore sir, your press meet speech is very good. As per me also, there is no difference between Tamil, Telugu, Kannada, etc. We are just normal human being, that's it. சரியான கருத்து, வரவேற்கத்தக்கது. Excellent sir, this is exactly how the issue should be addressed. At the very least, a structure for solution should be built. Hats up to you sir, very neat and honest speech. Hats up to you. True human being will speak like this, highly sensible and mature answer. Man of brain, man of reality. நன்றி, உண்மையான விளக்கச் சொன்னீர்கள். தமிழ் கன்னடத்தின் மூலமொழி என்பதில் பெருமை கொள்ளுங்கள், உண்மையை மறைக்க முடியாது. He is very clear, gentleman, genuine person. Well said sir, it's really a great thinking. As you said, people are politicizing the issue. சூப்பர். எல்லோரும் பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தமிழை பாராட்டிகிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் கன்னடா கரெக்டாக புரிஞ்சு பாராட்டினாங்கன்னு எனக்கு தெரில. டைட்டிலில் மட்டும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்களோ, இல்லை சப்டைட்டில் மாடலேருந்து இருக்கா, அதெல்லாம் தெரில எனக்கு. பட் ஆனால் ஃபைனலி ஒரு நல்ல வீடியோ. இப்போதைக்கு இவ்வளோதாங்க வீடியோ. ஐ திங்க் தட்ஸ் இட். ஏன்னா நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா இட்ஸ் எவால்விங் சுச்சுவேஷன், நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு அடுத்து புது இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணி எடுத்து பார்ப்போம். அட் த சேம் டைம் ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் ஒன்று பண்ணணும். என்ன மாதிரி நடக்குது, ஏஐ கிட்ட கேட்டு வாட் இஸ் லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜோட சின்டாக்ஸ், என்ன அதோட ஹிஸ்ட்ரி, என்ன எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் அனலிட்டிக்கலி என்னென்ன பேக்கிங் இருக்குது, ஃபைண்டிங்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்ப்போம். நான் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. அண்ட் இஃப் வாண்ட் டு சப்போர்ட் மீ, ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். தட்ஸ் தி ஒன்லி வே கேன் சப்போர்ட் யூ யூடியூபர்ஸ் லைக் மீ. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைக் பாய். See you all. Peace out.